இருப்பிடம் பொன்னமராவதி. எங்களுடைய குடிப்பட்டம் பூதமங்கலமூருடையார். ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராமன் இருக்கும் இடமே அயோத்தி. தண்ணீர் உள்ளவரைதான் நிலமும் மீனும் உயிர் வாழும். நீங்கள் இருக்கும் வரைதான் நானும் சீதா பிராட்டியாரும் உயிர் வாழ்வோம். நீங்கள் எங்களை புறந்தால் எங்களை காக்க யார் உள்ளார் என்றார் லட்சுமணர். ராமபிரான் சொல்கிறார், தம்பி, கர்மா சக்தி மிகுந்தது, எதுவும் குறுக்கிட இயலாது என்று சொல்லி சரி வா என்று சொன்னார். சீதையும் புறப்பட்டாள். அதை கண்ட ராமர், சீதா, நீ அங்கு வர வேண்டாம், அது வெப்பம் நிறைந்த காடு என்று சொன்னார். உன் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று சீதை, மேலும் சிங்கம், புலி, பல கொடிய மிருகங்களிடம் இருந்து என்னை காப்பாற்ற முடியாத அற்ப வீரரா நீங்கள்? வீரமே உருவான நீங்களே பயம் கூறலாமா? சீதா, உன் தந்தை என்னை தவறாக எண்ண மாட்டாரா? அதற்கு சீதா சொல்கிறார், ராமர் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி என்று சீதை சொல்ல, பரமாத்மாவும் சீதையிடமே மேலும் சண்டை போட முடியவில்லை. சரி, நாடானாலும் காடானாலும் இன்ப துன்பங்களோடு இணைந்தே இருப்போம், வா சீதா என்று உரைத்தார். ராமாயணம் கற்றுத்தரும் பாடம் இது. கணவன் மனைவி இடையே பிரிவினை வந்து விடக்கூடாதென்று ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இல்லறத்தை இனிதே வாழ வேண்டும். ஸ்ரீராம ஜெயம்.